பார்த்து உங்களுக்கு என்ன பயம்? என்னோட அம்மாவுக்கு தான் கடிச்சது ஆக்சுவலா நாய். கடிச்சு ஒரு 6 இயர்ஸ் ஆகுது. ஸ்டில் அதனால அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு. புயல் அடிச்சு கூட பொழைச்சவன் இருக்காண்டா, ஆனா இந்த பூபதி அடிச்சு பொழைச்சவனே கிடையாதுடா. 6 வீக் வரைக்குமே டாக்டர் சொல்லிட்டாங்க உங்க அம்மா உயிருக்கு நாங்க உத்தரவாதம் தர மாட்டோம். ஏன்னா எங்க அம்மாவோட சேர்த்து அதே ஸ்ட்ரீட்ல 3 பேருக்கு கடிச்சது. செகண்ட் வீக் ஒரு அங்கிள் இறந்தாரு. சரி உங்க அம்மா உயிரோட இருக்க மாட்டாங்கன்னா நாளைக்கு போய் அந்த இடத்துல போய் நீங்க ஃபுட் வைப்பீங்களா நாய்க்கு? குட் क्वेश्चन. வைக்க மாட்டேன் சார். அப்ப உங்களுக்கு ஒரு ஆபத்துன்னு வரும்போது அது நீங்க பண்ண மாட்டீங்க. வைக்க கரெக்ட்டா? மாட்டேன். என்னப்பா பண்ண சொல்ற? ஒரு நாய் கடிக்குதுன்னா அப்ப நம்ம என்ன பிரிகாஷன் அங்க பண்ணணும், அந்த நாய்க்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டெப் எடுக்காம மொத்த நாயுமே இது வேணாம் அப்படிங்கிற ஒரு மனப்போக்கும் தப்பு தானே. அப்படி சொல்றா சிங்கா குட்டி வா வா வா. சரி, கடிச்ச கொசுவை அடிக்க வேண்டியதானே, எதுக்கு மத்த கொசுக்கு மருந்து தெளிக்கிறீங்க? போட்டுட்டியே போயா பின்னாடி. கொசுக்கும் நாய்க்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. கொசு நாய் ஒண்ணா சார்? அப்ப இந்த கேள்வி சரிதானே, நாயும் மனுஷனும் ஒண்ணா? நாங்க வேக்சின் பண்றோம், இம்யூனைசேஷன் பண்றோம், அதெல்லாம் பண்றோம் டாக்ஸ்க்கு அப்படின்னா எங்க பாக்கெட்ல இருந்து செலவு பண்றோம். உனக்கு என்னப்பா நீ பைத்தியம்? பியாண்ட் ஆர் லிமிட் போகும்போது பியாண்ட் யுவர் லிமிட்ல யாரால இதை செய்ய முடியும்? அது கவர்மெண்ட் தான் பண்ணணும். அப்ப கவர்மெண்ட் அதை செய்யறேன்னு சொல்லுது. எப்படா தெரியல நீங்க நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆனா பண்றேன் பேர் வழி இல்ல கில் பண்ண போறதோ அப்படிங்கிற ஒரு பயம் எங்களுக்கு. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. அந்த நாய்க்கு நான் ஃபுட் வைக்கல, இருந்தாலும் நான் பழகின்னு இருக்கேன். ஒரு கவுன்சிலரா பண்ணல மேம். ஒரு கவுன்சிலரா ஒரு நிமிஷம் சார். இதை சொல்லி முடிச்சிட்டீங்களா? இதுக்கு ஏதோ பதில் சொல்றாங்க, அடுத்த கேள்வி ஒரே போலாம். ஒரு வேர்டு தான் இருக்கு. அப்ப சொல்லி தொலை. அத நான் இன்னொரு கம்பேனியனா தான் பாக்குறேன். அந்த இடத்துல நான் அதை த்ரெட்டா பாக்குறேன். நாய் வண்டி பிடிச்சிட்டுலாம் போச்சுல, அப்ப அதை தடுத்ததும் அதற்கு எதிராக நின்னது யார்? நாங்க தான். இறங்கி ஏதாவது செய்யலாமான்றாலும் கோவம், அந்த அளவுக்கு கோவம் வருது. அதை நீங்க தடுத்ததுனால 10 வருஷத்துல என்ன ஆயிருக்கு? இப்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்ப என்ன செய்யலாம்? நீ கேக்குறதுனால சொல்றேன். சொல்லு. நாங்க எங்க 10 நாயை உங்கள்ட்ட கொடுக்கறோம். இன்ஜெக்ஷன் போடுங்க, ஏபிசி பண்ணுங்க, திருப்பி எங்க ஸ்ட்ரீட்ல கொண்டு வந்து விட்டுடுங்க எங்க 10 நாயை. என்னய்யா இதெல்லாம்? எப்படி எல்லாம் ஃபீல் பண்றீங்க? உங்க ஸ்ட்ரீட்டுக்கே வந்து நான் கவுன்சிலரா இருக்கேன். நான் எங்க இதுல இருந்து எல்லாருக்குமே எல்லா டாக்ஸ்க்குமே நாங்க இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு தான் இருக்கோம். வெரி குட், ஐ லைக் யூ. பாவம் அந்த துப்புரவு தொழிலாக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மார்னிங் கிளீனிங் போறாங்க, என்கிட்ட வந்து அழுறாங்க, மேடம் நாங்க எவ்வளவுதான் மேடம் கிளீன் பண்றதுன்னு சொல்லிட்டு. சொல்றா என்ன நம்ம பேசுறா ஏதாவது பேசுறா. நீங்க இவ்வளவு பேரை பத்தி கவலைப்பட்டீங்க. பேரலா குப்பை எழக்கூடிய தொழிலாளிகள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் இத வந்து ஹேண்டில் பண்ண முடியாம கஷ்டப்படுறாங்கல்ல, அதெல்லாம் சேர்த்து தானே இந்த பேக்கேஜுக்குள்ள பார்க்கணும். இப்பவாவது என்னை பத்தி உணர்றீங்க? என் கண்ணு முன்னாடியே என் குழந்தைய ஒரு 8 நாய் சுத்தம் போது என்ன எனக்கு உயிரே கையில இல்ல சார். ஓபன் பண்ணி ஸ்ட்ரீட்குள்ள போயிட்டு பைக் மேல இடிக்க பார்த்துட்டா. ஓடி போய் வண்டியிலே இதுலயே மோதி குழந்தைகளுக்கு வேற ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் சார்? இவர் சொன்னதை கேட்டதும் என் உடம்பெல்லாம் நடுங்கிடுச்சு. என்னோட பையன் வந்து ரோட்ல நின்னுதான் ஹஸ்கி ராட்வீலரு பாக்ஸர் 3 ஒரு பொண்ணு வளர்த்துட்டு திறந்து விட்டுச்சு கேட்டு. நாம என்னப்பா செய்யறது? நம்ம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்குது. பொண்ணு அந்த பொண்ணால் கண்ட்ரோல் பண்ண முடியல நாயை. அந்த நாய் வந்து 3 அட்டன் செகண்ட் என் பையனை வந்து எகிரி கடிக்க ஆரம்பிச்சு. என் பையன் கீழே வந்து கடம்போல என்கிட்ட என்ன பண்றதே தெரியல. அதுக்கு சைடு காது கடிச்சு எடுத்துருச்சு தலையில. அவ்வளவு கடிச்சிருச்சா? ஆமா. என்ன கொடுமை சரவணன். வீட்டில் தம்பி நாங்களாம் வாழ்ந்துட்டு இருக்கும்போது தம்பியை கிடச்சிது சார். கிட்ட 75 நாள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த 75 நாளில் நான் உங்களுக்கு எந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் எல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். அப்போ அதை நான் நம்பல. ஆனால் ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறமா 75 நாள் எந்த ஒரு சிம்டம்ஸுமே இல்லை, பையன் நல்லாவே இருந்தான். திடீர்னு ஒரு நாள் காலையில் எனக்கு தலைவலிக்கு ஸ்கூல் போகலன்னு சொன்னான். இன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா வாயிலிருந்து ஒரு மாதிரி கோலெல்லாம் உடைச்சிட்டு அந்த ரேபிஸ் சிம்டம்ஸ். ஹாஸ்பிட்டல் போயாச்சுன்னா ஹாஸ்பிட்டலில் உள்ளே எடுக்க மாட்டேங்கிறாங்க, ஒன்றும் பண்ண முடியாது, வீட்டுக்கு கொண்டு போங்க அப்படிங்கிறாங்க. ட்ரீட்மெண்ட்டே கொடுக்க வர மாட்டாங்க அப்படிங்கிற டாக்டர்ஸ். கடைசி வீட்டுக்கு கொண்டு வந்தவர் அடுத்த நாள் பையன் இறந்துட்டான். இது வந்து இர்ரெஸ்பான்சிபிள் பெட் ஓனர் தான் சார். அவரை தூக்கி உள்ள வச்சிடலாமா? கண்டிப்பா, ஏன்னா ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுக்க மாட்டாங்க அந்த டாகுக்கு. அவனை பிடிச்சி கத்தி காலையில 8 மணில இருந்து 9 மணி வரை ரொம்ப பிஸியா இருக்கும். பிஎஸ்சி எல்லாம் ஸ்கூல் போற குழந்தைங்க எல்லாம் ரேபிஸ் வேக்சினுக்காக வந்து நிப்பாங்க. நினைச்சாலே பயமா இருக்கு. எங்க குழந்தைக்கு என்ன தலையெழுத்தா? நீங்களாம் நாய் வளர்ப்பீங்க, அந்த நாய்க்கும் நாங்க வேக்சின் போட்டு எங்க குழந்தைக்கு என்ன தலையெழுத்தா? ஹைட்ரோஃபோபியா ஆகி செத்து போறாங்க, அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. திரும்ப திரும்ப அதே கான்செப்ட். நாங்க நாயை இது பண்ணுவோம், நாய்க்கு இது பண்ணுவோம். ரொம்ப தப்பு சார். உனக்கு என்ன
இந்த மாதிரி நம்ம எமோஷனலாவே நம்ம டீல் பண்ணுவோம். இது வந்து நீங்களும் வந்துட்டு ஒரு டாபிக்ல இருந்து இன்னொரு டாபிக்கு அவங்களே வந்து டிஸ்ட்ராக்ட் பண்றாங்க. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. உங்க குடும்பத்துல உங்களுக்கு யாரோ ஒருத்தர் நடந்துந்தா இது தெரியும், இந்த வழி தெரியும். ஒரு நாய் கச்சா போறாளுங்க, சுத்தி 4 நாய் 10 நாய் கச்சா உங்களுக்கு ஓகே உங்களுக்கு? அதாவது ரசாயன கெமிக்கல் என்னப்பா அது பெரிய தொல்லை. என்ன கவர்மெண்ட் சொல்றாங்களோ அலோ பண்ணுங்க. ரைட் சொல்லல, ஆனா அவங்க கோவப்படுறத பார்த்தா எங்களுக்கு பயமா இருக்கு. சாவு சாவும்ல செத்த பேர நீ ஆமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி இன்னசென்ட்டான நாய்களை வந்து 10 நாய்கள் 2 நாய் வந்து பிரச்சனை பண்ணுதுன்னா 8 நாய்களையும் நான் வந்து அப்புறப்படுத்துறதுல நான் ஒத்துக்க மாட்டேன். ஏய் ஏன்டா புரிஞ்சிக்க மாட்டீங்க, அடங்க மாட்டீங்களாடா, என்னடா பிரச்சனை? தம்பி ரொம்ப சிம்பிள், முறைப்படுத்தணும். என்ன செய்யலாம்? வயலண்ட் இல்லாத வகையில் எதை வேணாலும் செய்யலாம். என்ன செய்யலாம்? நக்கல்யா அவனுக்கு. அரசாங்கம் தான் தீர்மானிக்கணும். அப்ப எனக்கு தெரியல அரசாங்கம் சார், செய்து நான் என்ன விட்டுருங்க. சொன்னேன், அது அரசாங்கம் தீர்மானிக்குது, விட்டுருங்க. முக்காவாசி நாய்க்கடிகள் பெண் நாய்கள். அனிமல் பர்த் கண்ட்ரோல் பண்ணதுக்கு அப்புறம் இந்த நாய்கள் குட்டி போடவும் போறதில்ல, அதை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற தன்மை வரப்போறதில்ல. ஆமா சார். ஏன் இது 25 வருஷமா வேலை செய்யல அப்படின்னா ஊழல். இதை சுரண்டுறாங்க, பணமாக்குறாங்க. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது. அனிமல் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன்ஸ் எஸ் தே ஆர் டூயிங் இட். விலங்கு நல ஆர்வலர்களே இப்படி பண்ணினா, ஏன்னா அவங்க விலங்கு நலன் அப்படிங்கிற தோல் போத்திட்டு இதை சுரண்ட வந்தவங்க. தெருவில் எவ்வளவு நாய் இருக்குது, எதுக்கு தெருனா தெருவில் இருக்கணும், எனக்கு அதுக்கு பதில் சொல்லுங்க. என்ன சகோ இப்படி கேட்ட? ஆனா அதை பண்ற அணுகுமுறை அறிவியல் பூர்வமாவும் அறம் சார்ந்ததா. அதுதான் என்னன்னு சொல்லுங்க. கடைசி வரைக்கும் இந்த ரகசியத்தை சொல்ல மாட்டீங்க. இப்போ நீங்க வந்து அது கருத்தர எல்லாம் பண்ணீங்கன்னா 5 வருஷம் கழிச்சு ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ கடிபட்டுட்டு இருக்கிறோம், இன்னைக்கு ஒரு குழந்தை கடிக்கிறோம், நாளைக்கு ஒரு குழந்தை கடிக்குதாங்க. பாக்குறேடா வா மச்சான் வா மச்சான். சார் நான் உங்ககிட்ட பேச வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது சார். நான் அரசு கிட்ட தான் பேசுவேன் சார். என் ரெப்ரசன்டேட்டிவ் யாரு? அரசு தானே. எவ்வளவு பெரிய அவமானத்தை எனக்கு கொடுத்துட்டீங்க, திருப்பி கொடுத்துறணும். நான் ரொம்ப சென்சிட்டிவ். இது இன்ஃப்ளூயன்ஸ் பர்சனா இருந்தங்காட்டி அரசு உங்களுக்கு பயப்படுது. ஓ, அதனால நாங்களே வாய் அரசு பயப்படுது சார். எந்த அரசா கொடுங்க. மிளகா சட்னி எடுத்து மூஞ்சில ஊத்திடுவேன். ஓசில சாப்பிட்ற பண்ணிக்க உதாரு வேற. நீங்க நரேஷன் வேலை எடுத்துட்டு போனதுனால அரசு கெட்ட பேர் ஆயிருமோ, இல்ல நாங்க வந்து விலங்குல கொண்டு ஓடுவேன். நான் ஒரே ஒரு அரசு கேக்குது, நாளைக்கு யாருமே வீட்டுல நாய் வளர்த்து கூட அரசு சொன்னா. நாங்க ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவோம். அதாவது எங்க நாய்கள் காமா தான் இருக்கு, அடிஷன் பண்ணி காமா இருக்கு, இருக்குது சேஃபா தான். கொஞ்சம் நிதானமா பதட்டப்படாம மியூசிக். அவர் எங்க டாக பத்தி மட்டும் தான் சார் கேட்டாரு. அதனால எங்க டாக பத்தி தான் சொல்றோம். டாக்னா எது மேடம்? உங்கன்றதனுடைய வரையறை என்ன? அதாவது நாங்க வளர்க்குற நாய், எங்க ஏரியால இருக்கக்கூடிய நாய், இதெல்லாம் எங்க நாய், நாங்க எடுத்துக்கலாம். ஏரியா நாய் எப்படி உங்க நாய்? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? ஸ்டில் ஐ எம் சிங்கிள் பிகாஸ் ஐ ஃபீல் நான் அந்த 4 legged animals என் குழந்தைங்களா நினைக்கிறேன். தப்பா சார்? நல்ல ஃபேமிலி இல்ல, குட் ஃபேமிலி. இந்த குழந்தை எல்லாம் கொண்டு வராதீங்க. இதெல்லாம் நிறுத்துங்க மேடம். நீங்க குழந்தைங்கன்னு சொன்னா தப்பு வச்சிங்க மேடம். சார் இது. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். கொஞ்சம் அவங்க வீட்டு பையனை கடிச்ச நாய் உங்க நாயான்னு கேட்டா இல்லை நிறீங்க. நீங்க என்ன பண்ணிடுறீங்க? நல்ல நாயெல்லாம் என் நாய். ஏன் இந்த எஸ்கேபிசம்? இந்த ஏரியால ஒரு அவேர்னஸ் இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் வழியா ப்ராசஸ்லாம் நடக்க எவ்வளவு காலம் ஆகும்னு நினைக்கிறீங்க? can be 2 years. அடேங்க அப்பா, 2 வருஷத்துக்குள்ள இந்த எண்ணிக்கை என்ன கூடிருமே? ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்க கடிக்கிறது. உங்க குழந்தைகள் பாதிக்கப்பட்டதற்கு நாங்க நிஜமாவே வருத்தப்படுறோம். கட்டு மேட்டு 20 வருஷம் ஃபாரஸ்ட் லேண்ட்ல அவ்வளவு நாய்களையும் கொண்டு போய் வச்சு இது பாதுகாத்து ஒரு பிரச்சனை இல்லாம இந்த பிரச்சனைக்கு இன்னைக்கே தீர்வு காண முடியும். நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஃபாரஸ்ட் லேண்ட்ல சூப்பரா ஒரு இடத்தை வாங்கி நம்ம பண்ணலாம். முதல்ல வாங்க சொல்லுங்க. அதுக்கப்புறமா அதுங்களுக்கு ஊசி போடுறதுக்கான காசு கொடுக்க சொல்லுங்க. அதுங்க ஏதாவது ஷிட் போச்சுன்னா அது எடுக்கிறதுக்கு ஆள் வைக்க சொல்லுங்க. என்னடா என்ற திருப்பி கொடுக்கணும் இல்ல? ஏதோ ஒரு நாய்க்கே உங்களுக்கு இவ்வளவு அக்கௌண்டபிலிட்டி கேட்கறதுக்கு ரைட்ஸ் இருக்குன்னா, என் சொந்த பிள்ளைய பாதுகாக்கிறதுக்கு நான் கேட்கறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இல்லையா? இப்ப நீங்க சொல்றத அரசாங்கம் சொல்ல முடியுமா? அந்த ஏரியா கவுன்சிலரால இந்த பதில சொல்ல முடியாது. இதுதான் இப்படி ஒரு பதில் சொல்ல முடியுமா? நாங்க அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்தி எல்லாருக்கும் விழிப்புணர்வு உண்டாக்கிறோம், பயப்படாதீங்கன்னு ஒரு கவுன்சிலரால சொல்ல முடியுமா? மக்களுக்கு அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்துங்கன்னு நாங்க சொல்லல நாய்க்கு சார். எப்படி நடத்துது? நீங்க உங்க ஏரியா நாயெல்லாம் உங்க நாய் தானே, அது யாரையாவது கடிச்சா நீங்க பொறுப்படுத்திப்பீங்களா? கணிப்பா முடியாது. ஆனா அந்த பொறுப்பை யார் ஏத்துக்குவா? அது கவர்மெண்ட் தான். அவ்வளவுதான்.
ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். நம்ம சேனலுக்கு புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஐநாக்கள் வாழுமிடம் காடு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடு. தெருநாய்கள் வந்து நீங்க அகற்றிட்டீங்கன்னா தெஃப்ட் அதிகமாகும் நான் பிலீவ் பண்றேன் சார். தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கின் வழியாக குற்றங்கள் தடுக்கப்பட்டிருக்கிறதா இல்ல இந்த திருநாய்கள் மூலமாக குற்றங்கள் தடுக்கப்பட்டிருக்கா? அதாவது எங்க ஏரியால ரீசெண்டா நடந்த ஒரு விஷயம் நடந்தது மேடம். அந்த ஏரியா நான் பார்க்கணும் மேடம். ஏன்னா உங்க ஏரியா எல்லாமே அப்படி இருக்கு. ஒரு தெரு, அந்த தெருல இருக்க எல்லாரும் அந்த நாய்களோட அன்பா பழகி ஒரு கம்யூனிட்டி லிவிங் இருக்கணுங்கிறீங்க. ஆமா ஓகே, நான் பக்கத்து தெருல இருந்து வரேன். இப்போ என்னைய கடிச்சு விடுமே. நீங்க அந்த டைம்ல வராதீங்க, ஏரியாக்கு போகாதீங்க. வாட் ப்ரோ, அப்படி வரீங்க அப்படின்னா பாதுகாப்போட வாங்க, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். பைத்தியக்காரங்களாடா நீங்க, என்னதான்டா உங்களுக்கு பிரச்சனை? இதுவரைக்கும் இவங்க பேசுனதெல்லாம் கூட பரவாயில்ல. இப்ப கோபி ஒண்ணு வச்சாரு பாரு ஒரு பாயிண்ட். சார் முட்டா பயில சார், அவங்க எல்லாம் அறிவு கட்ட பயில சார். இளங்கோ நகர் 6வது தெருலேருந்து மேடம் இருக்க வடபழனி ஏரியாவுக்கு போகணும்னா அங்க விசா வாங்கிட்டு போகணுங்கிறீங்க. அப்போஸ் நீங்க எந்த நேரத்துல போற? நீங்க நைட் டைம்ல போறீங்க. நைட்டா? ஏன் போகாம நைட்டுக்கு போறீங்க? செருப்பு கழட்டி அடிச்சிருவேன் நான் சொல்றேன். வெறி கொண்டுருவேன் நான். எதுக்கு நீ இதை பேசிக்கிற? நாய் கொஞ்சம் அப்படிதான் இருக்கு, நம்ம கவனமா இருக்குன்னு சொல்ற வரைக்கும் புரியுது. ஆனா நீ ஏன்டா 9 மணிக்கு மேல அங்க போறேன்னு கேட்கிற கேள்வி இருக்குல்ல, நான் எங்க போகணும் நீங்க எப்படி தீர்மானிக்க முடியும்? நான் கண்டிப்பா கடி வாங்கியிருக்கேன். இல்ல கடி வாங்கியிருக்கேன். நான் மட்டும் இல்ல, என் மனைவியும் வாங்கியிருக்காங்க கடி. ஆரம்பத்துல இருந்தே ராங்கா போய்கிட்டு இருக்கு, ரணரணமா ஆயிரும். கடி வாங்கணும்னா மருத்துவமனைக்கு போறோம், ஊசி போட்டுக்கிறோம். அதெல்லாம் ஒரு வசதி இருக்கு, கோபி பண்ணிக்கிறீங்க. அப்படி சொல்லக்கூடாது, அப்படிதான் சொல்ல முடியும். நான் ஒரு தினக்கூலி, சரியா? சரி. இப்ப நான் இது எத்தனை நாள் என் வேலையை விட்டுட்டு ஊசி போட முடியும்? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. இப்ப கடைசியா ஒரு பணக்கார வீட்டு குழந்தை நாய் கடிப்பட்டதாக எப்போது செய்தி கேட்டீர்கள்? அவனே செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தான்டா அவங்க கிட்ட மாட்டிருக்கீங்க. இல்ல அது பாயிண்ட் நான் சொல்லவே வரல. பாயிண்ட் நான் அதை தான் பாயிண்டாவே வைக்கிறேன். நான் அதான் பாயிண்டாவே வைக்கிறேன் கோபி. பணக்கார தெருக்களில் ஸ்ட்ரே டாக்ஸ் அவ்வளவு கிடையாது. மிடில் கிளாஸும் லோவர் மிடில் கிளாஸும் வாழக்கூடிய தெருக்களில் மட்டும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ரே டாக்ஸ் இருக்கிறது? நாயால பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு லிஸ்ட் இருக்குல்ல, அந்த லிஸ்ட்ல பணக்காரர்கள் அஃப்ளூவன்ட் பீப்புள் எவ்வளவு பேர்? பெரும்பாலும் கிடையாது. ஏன் கிடையாது? பெரும்பாலும் அவங்க ரோட்லயே நடக்கிறது கிடையாது சார். அப்ப பிரச்சனை யாருக்கு இருக்கு? ரோட்ல நடக்கிறவங்களுக்கு இருக்கு. அப்ப முடிவை யார் எடுக்கணும்? ரோட்ல நாய் இருக்கணுமா இல்லையானே? நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும்